இதுக்கு எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறோம்? இப்படி செய்யுங்க. when I plus ஒரு verb. when I plus ஒரு verb. verb வந்து பேஸ் ஃபார்மாக இருக்கணும். when I plus ஒரு verb. ஓகே, அப்போ பாருங்க, when I come நான் வருகின்ற போது, when I go நான் போகின்ற போது, when I study நான் படிக்கின்ற போது, when I meet நான் சந்திக்கின்ற போது. சிம்பிள் தானே? when I watch TV, when I study English, when I meet you, when I sit an exam, when I speak in English, when I go to market, when I help others, when I read a letter, when I read a newspaper, when I study for exam. இப்படி தானே? சிம்பிள் தானே? பாருங்க, when I plus ஒரு verb. அந்த verb எப்படி வரணும்னா ஸ்டெம்மா வரணும், வினை அடியா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து அந்த முன் பகுதி, ஒரு சென்டென்ஸ் முன் பகுதி. இப்போ அடுத்த பகுதி இருக்கு தானே, when I go, பாருங்க, when I go to market I collect vegetables. இன்னொரு பகுதி இருக்குது, க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ளாஸ் அப்படி வரணும்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரணும். முதலாவது இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன பாவிக்கிறோம்? ஸோ ரெண்டாவது பகுதியில் அது க்ளோஸாக வருது, முன்னுக்கு என்ன சொல்றோமோ அதை முடிக்கிறதுக்காக அந்த பகுதி, கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த பகுதி. பாருங்க, when I go to market I collect vegetables. when I go to market இது ஒரு பகுதி. ஸோ அங்கால அதே மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ், I collect vegetables. when I go to market I collect vegetables. நான் சந்தைக்கு செல்கின்ற போது மரக்கறி வாங்குறேன் நான். சிம்பிள் தான். இதை நீங்கள் இப்படியும் சொல்லலாம், I collect vegetables when I go to market. ரைட்? ரெண்டுமே ஒன்று தான். when வந்து எப்பவுமே நீங்கள் எப்போது என்று சொல்ல வேண்டிய பகுதி எங்கே இருக்கோ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பாவிக்கணும்.